friends, it's your Aariwingsworld. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா first of all subscribe பண்ணுங்க and then regular videos பார்க்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற bell பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஆரி கிளாஸ்ல இருக்கோம். ஸோ நம்ம பிகினர் லெவல்ல வந்து ஒரு சூப்பர் டிசைன் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நேம் வந்து ஜோதி அக்கா. ஸோ அவங்க எப்படி வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறத நம்ம கூட வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் அவங்க வந்து பீகாக் டிசைன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கிறத வந்து பாருங்கள். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து கேட்க போகிறோம். ஸோ ஓகே ஜோதி அக்கா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஸோ நம்ம கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூடியூப் சேனல் பார்த்து வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணப்போ வந்துச்சா? ஸோ நம்மகிட்ட கிளாஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லுங்கள். இங்கே வந்ததுக்கப்புறம் கரெக்டாக புரிஞ்சிச்சு. சரி, போட்டு பார்த்தேன், வரல. சரி சரி. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சிச்சு. அப்புறம் நல்லா இந்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன் கொஞ்சம். சரி சரி. உங்களுக்கு இப்போ உங்களோட ஏஜ் என்ன, அதை முதல் சொல்லுங்கள். நம்மளோட வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லுங்கள் உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லுங்கள். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு பெரிய அயன் லேடி, எங்களுக்குலாம் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்காண்டி நம்மள்ட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்கள். உங்களுக்கு 50 வயசு இப்போ நடக்குது, முடியுது. ஆடி வந்தால் 51 ஏறிடும். சரி சரி. உங்களுக்கு இந்த வயசில் நம்ம எப்படியாவது கற்றுக்கணுங்கிற வைராக்கியம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எனக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய வெறி, எதுலையாச்சும் புதுசாக பண்ணணும்னு. சரி சரி. தையலும் கற்றுக்கிட்டேன், எம்ப்ராய்டரியும் கற்றுக்கிட்டேன். சரி. ஆரி ஒர்க்கும் கற்றுக்கணும் எப்போ இருந்த ஆசை. சரி. ஏன்னா உங்கள் வயசில் இருக்கிற நிறைய பிள்ளைங்களே பண்ணுறதுக்கு ஐயோ எங்களுக்கு வந்து பேக் பெயினாக இருக்கும், ஸோ ஐயோ ஸ்டிச்சஸ் வராதுன்னு சொல்லி ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க. வலின்னு பார்த்தா எல்லா வேலையிலும் வலி இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். வேலையில் கவனம் பண்ணால் வலி இருக்காது. அது உண்மைதான். அது ஒரு நம்பிக்கை எனக்கு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்தோடனே உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே வந்துருச்சா? இல்லை, கொஞ்சம் ஒரு 10 நாள் போகிறதுக்கும் கொஞ்சம் புரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து எதுவுமே வந்து அக்யூரேட்டாக வரல, பட் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து வந்துச்சு. ஸோ இப்போ நம்மளோட டீச்சிங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா? நல்லா புரிஞ்சிச்சா? நான் சொல்கிறதுல உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா வந்து புரிஞ்சிச்சு. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்ச ஒரு செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருந்துச்சா? நல்லா புரியுது, புரியற மாதிரி சொல்றாங்க, அப்படிதான் சொல்லணும். சரி சரி. பார்த்து எனக்கு புரியல சுத்தமா. நேரா வந்ததுக்கு அப்புறம் நல்லா புரிஞ்சு போட முடியுது. சரி. இப்போ இந்த டிசைன்ஸ்லாம் வந்து பண்ணிருக்கீங்க. ஸோ நிறைய டிசைன் வந்து பண்ணிருக்கீங்க. நீங்க ஏதாவது பிளவுஸ் டிசைன் எதுவும் பண்ணிருக்கீங்களா? இப்போ நீங்க வந்து எதுவும் பிளவுஸ் எதுவும் பண்ணிருக்கீங்களா? எத்தனை பிளவுஸ் வந்து பண்ணிருக்கீங்க? 2 பண்ணிருக்கேன். அந்த காட்றேன் நாளைக்கு வரையில. ஓகே, நாளைக்கு கிளாஸ் வரும்போது வந்து உங்களோட பிளவுஸ் வந்து எடுத்துட்டு வாங்க. ஸோ எப்படி நீங்க பண்ணிருக்கீங்கிறத பார்ப்போம். பார்த்து குறை இருந்தா சொல்லுங்க, திருத்திக்கிறேன். சரி சரி, கண்டிப்பாக. சரி, இப்போ ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவே வந்து ஓவரால் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஸோ நீங்கள் கிளாஸ் வந்து எத்தனை நாள் ஆகுது கிளாஸ் நம்மக்கிட்ட வந்து ஜாயின்ட் ஆகி? ஒரு 15 நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சனி ஞாயிறு வர்றேன், ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க அவங்க. ஓகே, நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டே பேட்சில் சேர்ந்துருக்கீங்க அப்படி தானே? ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வந்து கிளாஸ் வந்து ஒரு 15 நாள் ஆகுமா? ஸோ 15 நாளில் வந்து ஓவரால் வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து கவர் பண்ணிட்டீங்களா? வீட்டில் இருக்கையில் போட்டு பார்ப்பேன். சரி 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 சரி. இப்போ வந்து நீங்கள் பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து நெட்டில் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுவோமா? அவங்களோட ஒர்க்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவோமா? பண்ணி விடுங்க, நல்லா இருக்கான்னு எப்படி சொல்லட்டும் அவங்க. சரி 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 சரி. நீங்கள் வந்து நம்மக்கிட்ட, அதாவது நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன சொல்லிக்க விரும்புகிறீங்க? ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறாங்களா, ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி இருக்குது, டேரக்ட் கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்களா? என்கிட்ட கேட்டால் நேராக போனால் தான் புரியும்னு சொல்லுவேன். சரி சரி. ஆன்லைனை விட கொஞ்சம் புரியுது, அதில் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் புரியுது. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு டீச்சர்கிட்ட போய் கற்றுக்கிற அளவுக்கு வராது. நானும் பண்ணி பார்த்துட்டு தான் அப்புறம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே யூடியூப் சேனல் பார்த்து வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியில் வரலேங்கிறதுக்காண்டி இப்போ நம்மள்ட்ட வந்திருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் எங்கிட்ட வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நல்லா சூப்பராக கற்றுக்கிட்டீங்கிற அளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? கொஞ்சம் மனசில் இருக்குது, அதை டீச்சர் தான் சொல்லணும். ஸோ இன்னும் நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கிறணும். ஏன்னா வந்து ஸ்டிச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்க, பட் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வேணும். ஸோ பாதி ஸ்டிச்சஸ் வந்து பர்ஃபெக்ஷன் இருக்குது, பாதி ஸ்டிச்சஸ் வந்து இன்னும் பர்ஃபெக்ஷன் இல்லை. ஸோ நம்ம கிளாஸில் நீங்கள் இன்னும் வந்து பிரைடல் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ ஸ்டிச்சஸ் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ பிரைடல் ஒர்க் பண்ணும்போது சூப்பராக பண்ண வச்சுருவோம். ஸோ அந்த ப்ளவுஸ் பண்ண வச்சு நம்ம சேனலில் போட்டுருவோம். எல்லாத்துக்குமே நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கிற அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃபீட்பேக் கேட்டுருவோம். சரிங்களா? சரி. நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்தே வந்து ஒரு விஷயங்கள் அதாவது கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. பிகாஸ் வந்து நிறைய பேர் வந்து நமக்கு ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவசியம் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு வீட்டில் இருந்தால் நிறையா நிறைய இப்போ பணம் தேவை எல்லாருக்கும். ஆமாம் ஆமாம். கற்றுக்கிட்டு வீட்டில் இருந்தால் எல்லா வேலையும் செய்யலாம். கற்றுக்கிறது அவசியம். கைத்தொழில் வந்து ஸோ நம்ம பெண்களாக இருக்கிற எல்லாருமே வந்து கைத்தொழில் வந்து கற்றுக்கிறது வந்து கண்டிப்பாக அவசியம். ஆமாம், எல்லாருக்குமே வந்து அதுதான் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே செல்ஃபாகவே தனியாக நிற்கணும். அப்போ அது வந்து சுயமாக வந்து ஒரு பெண்ணாக இருக்கிற நம்ம எல்லாருமே வந்து தனியாக நிற்கணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கைத்தொழில் ரொம்ப முக்கியம்.
ஸோ நம்மளாலேயே வந்து கற்றுக்க முடியும். அண்ட் தென் இவங்க வந்து என்னோட ஸ்டூடெண்ட் சொல்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா எங்கிட்ட இருக்கிறதுலே கொஞ்சம் ஏஜ் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இவங்க தான். பிகாஸ் நான் இவங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா இந்த வயசில் கண்டிப்பாக நம்மளால் ஒரு விஷயத்தை செய்ய முடியுங்கிற அளவுக்கு அதிகமான எஃபோர்ட் போட்டு சூப்பராக வந்து ப்ளவுஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே நான் நம்மளோட வீடியோவில் வந்து நான் போடுறேன். ஸோ அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் எதுக்காக இவங்களை நான் வீடியோ எடுத்து நான் போடுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸோ வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ பேக் பெயினாக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. அப்படி கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒர்க் பண்ணணும்னு நம்ம மனசால் நினச்சோம்னா எல்லாமே முடியும். ஸ்டார்டிங்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வரலன்னு சொல்லி அப்படியே போட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பர் கைடன்ஸோடு வந்து நம்ம வந்து முறைப்படி வந்து கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தை செயல்படுத்தினா கண்டிப்பாக எல்லாராலையும் செயல்படுத்த முடியும். சரி, நானாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து சுயமாக வந்து ஒரு தொழில் கற்றுக்கிட்டு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுங்கிறத நம்ம சேனல் வழியாக நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம சேனலை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, பாய் சொல்லுங்கள் ஜோதி அக்கா. பாய். ஓகே, பாய்.